கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், கலங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், கரங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக. பிதா, குமாரன், பசுத்தாவி நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த சந்தோஷமான தியான வேலையில வந்திருக்கவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. எப்பவுமே ஒரு வேலை செய்யும் போது அந்த இடத்துல என்ன நினைப்போம், இந்த வேலை முன்னாடி யாரு செஞ்சிருப்பாங்க, இந்த வேலையில இந்த இடத்துல யாரு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வேலையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. நாம அவங்க கிட்ட நம்ம கேட்டோம்னாக்கா இந்த வேலை குறித்ததான சில யோசனைகள் நமக்கு சொல்லுவாங்க. இதை எப்படி செஞ்சா ஈஸியா இருக்கும், இதை எப்படி எளிமையாக செய்யலாம், எப்படி நேரத்துல நம்ம முடிக்கலாம் என்று சில யோசனைகளை அந்த அனுபவத்தில் இருப்பவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா என்று சொல்லி நம்ம யோசிப்போம். அப்போ நம்ம ஒரு வேலை செய்யும் போது, ஒரு இடத்துக்கு போகும்போது, ஒரு பொருளை வாங்கும் போது அதற்கு முன்பாக அதை யார் பயன்படுத்தினாங்க, அவர்களுக்கு அதிலே எந்த அளவுக்கு அனுபவம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்ப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கிட்ட சில யோசனை கேட்போம் இல்லையா. இது மனிதனுடைய இயல்பு. அப்ப அதை பார்க்கும்போது ஒரு மனுஷங்கிட்ட ஒரு காரியத்தை குறித்ததான அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், இன்னொரு மனுஷங்கிட்ட வேறொரு காரியத்தை குறித்ததான அனுபவத்தை கேட்கலாம். அப்போ ஒரே மனுஷங்கிட்ட எல்லாவற்றுக்கும் ஒரு அனுபவத்தை கேட்க முடியும்னாக்கா இல்ல, முடியாது. ஒரு மனுஷங்கிட்ட ஒன்றோ அல்லது இரண்டோ தான் இல்லையா, அப்படிப்பட்ட காரியங்களை தான் கேட்க முடியும். சரி, இதையெல்லாம் நம்ம ஏன் கேட்கிறோம், நாம அந்த இடத்துல முன்னேறணும், அந்த இடத்துல நம்ம மேல வரணும், அந்த இடத்துல நம்ம முக்கியத்துவமா நம்ம தெரியணும் என்று நாம் நினைப்போம். அதற்காக தான் என்ன பண்றோம், அங்க கேட்டு அதன்படி செஞ்சு மேலே வருவதற்கு முயற்சி செய்கிறோம். இதையெல்லாம் நாம் பார்க்கும்போது இந்த உலக பிரகாரமாக எப்படி மேல போறது, எப்படி எளிமையா செய்யறது, எப்படி உயர்ந்த நிலைக்கு வருவது என்ற காரியத்தை குறித்ததாக இருக்கும். அப்ப நம்ம உலக பிரகாரமாக நம்ம தேடும் பொழுது, உலக பிரகாரமாக நம்ம யோசிக்கிற பொழுது அது உலக பிரகாரமாகவே போய்விடும். ஏன்னா உலக பிரகாரமா நம்ம பார்க்கும் பொழுது எதுவுமே நம்ம நிரந்தரம் அல்ல, எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப நாம எல்லாரும் உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும், எல்லாரும் நம்ம மேல ஆக வேண்டும், எல்லாரும் மேன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம யோசிக்கிறோம். அப்ப அந்த மேன்மையை, அந்த உயர்வை யாரு நமக்கு தருவாங்க என்று சொல்லி சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த உலக பிரகாரமாக நாம தலையா இருக்க வேண்டும், உலக பிரகாரமாக நம்ம மேல இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம யோசிச்சோம்னாக்கா அது நிரந்தரம் அல்ல. நிரந்தரமான மேன்மை, நிரந்தரமான உயர்வு என்பது கடவுள் ஒருவர் தான் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறாரு. பிதா மட்டுமே நமக்கு உயர்வை தருவராக இருக்கிறாரு. அப்போ அவர் கொடுக்கிற அந்த உயர்வை, அந்த மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும், அவருடைய நியமங்களை நாம் கை கொண்டு அதன்படி நாம் நடக்கிற பொழுது கடவுள் நமக்கு மேன்மையை தருகிறார், கடவுள் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. சில வேலையில சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எங்க நாம சொன்னா இவன் முன்னாடி போயிடுவானோ, எங்க அது கத்துக்குன்னு மேல போயிடுவானோ, எங்க தெரிஞ்சுன்னு நம்மளோட உயர்நிலைக்கு போயிடுவானோ என்று சொல்லி யோசிப்பார்கள். ஆனா கடவுள் அப்படி இல்லை. கடவுள் நம்ம எல்லாரையும் அவர் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை என்ன பண்றாரு, நம்ம எல்லாரும் சேர்க்க வல்லவராக இருக்கிறாரு. இந்த கீழான உலகத்திலிருந்து மேலான பரலோகத்திற்கு நம்மை சேர்க்க சித்தமா இருக்கிறவர் நம்முடைய பிதாவாகிய கடவுள் ஒருவர் மட்டும்தான். அந்த ஆண்டவர் எல்லாரையும் மேன்மையாக்குகிறார், எல்லாரையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார், எல்லாரையும் தலையாக்குகிறாரு. எப்பொழுது நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழுகிற பொழுது. ஆம் என கண்பாங்களே, இந்த நாளுடைய வேத வாக்கு இப்படியாக சொல்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இன்று நான் உனக்கு போதிக்கிற உன் கடவுளாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி நடந்து அவைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய்.
ஆம் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய கடவுளாகிய கர்த்தரின் கட்டளைகளை நாம் கை கொண்டு அவற்றின்படி நடந்து அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கிற பொழுது கடவுள் நம்மை ஆஸ்வதிக்கிறார், நம்மை கீழாகாமல் மேலாக்குகின்றவராக இருக்கிறாரு. ஆம், நம்மை வாளாக்காமல் தலையாக்குகின்றவராக இருக்கிறார். ஆம் எனக்கு அன்பானவர்களே, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால கீழாக போன நம்மை, பாவத்தில் வீழ்ந்த நம்மை தமது குமாரனாகிய கிறிஸ்து வழியாக நம்மை மீண்டுமாக தலையாக்குகிறார், நம்மை மீண்டுமாக மேலாக்குகிறார், நம்மை மீண்டுமாக உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தால, அவருடைய பாடு மனத்தின் அவருடைய உயிர்த்தின் வழியாக, இயேசு அவருடைய உயிர்த்தின் வழியாக நம்மை என்ன பண்றார்? அவரு மரணத்திலிருந்து மேலே எழுப்புகிறார், மரத்திலிருந்து நம்மை உயிர்ப்பிக்க செய்கிறவராக இருக்கிறாரு, நம்மை மீண்டுமாக கடவுளுடைய பிள்ளைகளாக இணைக்கிறாரு. அப்ப இந்த நாளில அந்த இயேசு ஆண்டவரை நாம விசுவாசிப்போம். மரணத்திலிருந்து நம்மை உயிரோடு எழும்ப செய்கிற இயேசு மட்டுமே நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அந்த இயேசு மட்டுமே நம்மை தலையாக்க வல்லவராயிருக்கிறார். அந்த இயேசு மட்டுமே நம்மை மேலாக்க வல்லவராயிருக்கிறாரு. மனுஷ அனுபவம் அல்ல, மனுஷ வார்த்தை அல்ல, கடவுளுடைய வார்த்தையே, கடவுளுடைய கற்பனைகளை நம்மை வழிநடத்தக்கூடியது. அந்த வார்த்தையை நாம் கை கொண்டு அதன்படி நடந்து அதற்கு செவி சாய்க்கிற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துகிறார், நம்மை மேலாக்குகிறார், நம்மை தலையாக்குகிறார். இந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் தொடர்ந்து வாழ தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமீன். எல்லா ஆபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பாவிகளாகிய எங்களை மீட்கும்படியாக தமது குமாரனை கொடுத்த பரமபிதாவே, இந்த சந்தோஷமான இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த காணொலி வழியாக நாம் உங்களுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நீர் பார்த்த கிருபைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கை கொண்டு அதன்படி நடந்து அந்த வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்கிற பொழுது நீர் நிச்சயமாகவே எங்களை நடத்துகிறீர், எங்களை தலையாக்குகிறீர், எங்களை மேலாக்குகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். ஆம், மனிதனுடைய அனுபவம் அல்ல, மனிதனுடைய வார்த்தை அல்ல, உம்முடைய நியமங்களே எங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறது சுவாமி. இதை நாங்கள் தியானிக்கும் பொழுது இனி வரக்கூடிய காலங்களில நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கவும், உம்முடைய வார்த்தையின்படி நடக்கவும், உம்முடைய வார்த்தையை கை கொள்ளவும், உமக்கு சாட்சிகளாக நாங்கள் வாழ்வதற்கு இறைவன் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரம் முதற்கொண்டு மற்றவர்களுக்கு முன்பாக, ஒரு ஜாதிகளுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளாக எங்களை உயர்த்தும்படியாக மேன்மை தர வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் படிக்கிற படிப்புகளிலே நல்ல மேன்மை தருவீராக, செய்கிற வேலைகளிலே நல்ல உயர்வை கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எந்த இடத்துல தலை குடிஞ்சிருக்கிறோமோ, நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் எழுந்திருக்கிறோமோ அதே இடத்துல உம்முடைய வல்லமையினாலே எங்களுடைய தலையை நிமிர்த்தும்படியாக எங்களை நிமிர்த்தி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக சாட்சிகளாக வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இறைவன் தாமே உதவி செய்ய வேண்டுமாய் இறைவன் இயேசுவை ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.